நம்ம ஸ்ரீதரன் ஒரு ஸ்பெசிஃபிக்கா கவிதை படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கூப்பிடல சத்தியமா சொல்றேன், நான் கூப்பிடல, நாங்களும் கூப்பிடல, அவரே படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. பண்றாரு. ஓகே, கவிதை எழுதியவர் யாரோ அடுத்தவர் யார் எழுதியவர் பின்னாடி சொல்லுங்க. எனக்கு இந்த கவிதை படிக்கிறதுக்கு இது நடுக்கமா இருக்கு. ஏன்னா நம்ம வீணா தமிழ் சங்கத்தினுடைய தமிழ் புலவர் கவிதை கேட்டு அப்படியே உட்காந்துருக்காரு நம்ம முருகன். அவர் முன்னாடி கவிதை படிக்கிறது மாதிரியாக இருக்கு. இருந்தாலும் இந்த கவிதை எனக்கு பிடிச்சதுனால இதை படிக்க ஆசைப்படுறேன். அதான் தெரியாது. கவிதையின் தலைப்பு தெரியுமா? கவிதையின் தலைப்பு தெரியுமா? அப்பா, என் அப்பா. அப்பா என்று தலைப்பை எழுதி கவிதை படிக்கலாம்னு உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது. கவிதை எங்க வருது? எனக்கு சின்ன காயம் பட்டாலே நீ துடியா துடிப்ப, பெரிய அடியே பட்டாலும் உனக்கு அசால்ட்டா நிற்ப. நீ ஓடாத ஓட்டம் இல்லை, படாத பாடு இல்லை வாழ்க்கையில், வாங்காத அடி இல்லை, எடுத்து சொல்ல யாரும் இல்லை. படிச்சு பட்டம் கிட்டமும் ஏதும் வாங்கறது இல்லை, பரம்பரை பணக்காரனும் இல்லை, வெட்டி பந்தா உனக்கு இல்லை, வெட்டித்தனமா ஒரு நாளும் இன்னொரு பார்த்ததில்லை, நல்ல குடி நீ போட்டதில்லை. ஆனா நீ ஆனா பிறந்திருக்கிறதுனால உன்னால அழக்கூட முடியறதில்லை. பம்பரமா நீ சுத்த, பக்குவமா நான் இருந்தேன், பந்தாவா நான் சுத்த, அடித்த பந்தாட்டம் நீ பிறந்த, பத்திரமா என்னை பார்த்துக்க படாத பாடு நீ பட்ட. அதனால தானப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம் தான். நன்றி. என்னுடைய வீரப்பா. இந்த கவிதையை எழுதியவர் நம்ம உபத்தலைவர் ஜெயபால் அவர்கள். தனியா ஒரு ரூம்லயே உட்காந்து பேசிட்டு இருக்கு. கேமரா கிட்ட வராது, கம்மி இருக்காங்க.